கர்ம வினைகளை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் கர்ம வினைகள் கடுமையான சோதனைகளை தான் தரும். யாரும் நாம தான் கஷ்டப்படுறோம், நாம தான் துன்பப்படுறோம், நமக்கு தான் துன்பமா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் கர்ம வினைகளை கஷ்டத்தை தரும். சொல்லப்போனா இப்போ நாமளே நம்ம பையனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். அவர் இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்கணும். அதுக்கு நானே ஃபீஸ் கட்ட முடியாமல் தான் தவிச்சிட்டு இருக்கிறேன். அவர் 2-3 நாளாகவே கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த ஃபீஸ் கட்ட கூட எனக்கு வாய்ப்பு இல்லாமல் நானும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். அதனால் கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும். நமக்கு தான் கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குன்னு இல்லை. பகவான் நம்ம கூடவே இருந்தாலும் இந்த மாதிரி சோதனைகள் இதெல்லாம் மனித வாழ்க்கையில், சம்சார வாழ்க்கையில் சகஜம். அதற்காக நாம் துன்பப்படவோ, துயரப்படவோ, வருத்தப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் ஏதாவது ஒரு வகையில் நடத்துவார். அதனால தான் இந்த கர்ம வினைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாருக்கும் வரும். இப்போ ஸ்ரீல பிரபுபாதா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறார் கப்பலில். இறை நாமத்தை, பகவானுடைய நாமத்தை பரப்புறதுக்காக போறாரு. அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒரு நண்பர் டிக்கெட் எடுத்து கொடுத்து ஷிப்பில் போறார், கப்பலில் போறாரு. அதுவும் பேசஞ்சர் கப்பல் இல்லை, கண்டெய்னர் கப்பல். அதில் மனுஷன் எப்படி போக முடியும்? அதுவும் இங்கேருந்து யூஎஸ் போகிறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகலாம் அந்த காலத்தில், 1960, 65களில். அந்த கண்டெய்னர் கப்பலில் ஒரு பெட்டியும் தூக்கிட்டு கையில் காசு இல்லாமல் போகிறாரு. யூஎஸ்ல போய் இறங்குறாரு. அவர்கிட்ட வெறும் இந்திய ரூபாய் 40 ரூபாய் கையில் இருக்கு, வேற எந்த ரூபாயும் இல்லை. அவர் யூஎஸ்ல போய் இறங்கினா என்ன வேணும்? அங்கே இந்திய ரூபாய் செல்லுபடி ஆகாது. இல்லை, 40 ரூபாய். அன்னைக்கு டாலர் ரேட்டு கூடுதல், அன்னைக்கு இவ்வளோ இல்லை. அப்போ 40 ரூபாய் இந்திய ரூபா தான் கையில் இருக்கு. அமெரிக்க டாலர் அவர்கிட்ட இல்லை. அமெரிக்காவில் போய் கால் பதிக்க போறாரு. அடுத்த வேளை ஒரு ரொட்டி வாங்கி தங்க கூட காசு இல்லை. அப்போ அவர் தைரியமாக அந்த கண்டெய்னர் ஷிப் கேப்டன்கிட்ட போய் கேட்குறாரு, கேன் யூ ப்ளீஸ் பை த புக்ஸ் ஃப்ரம் மீன்னு கேட்குறாரு. என்கிட்ட இருக்க புக்ஸை நீங்கள் கொஞ்சம் விலைக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அந்த கேப்டன் இவரை பார்த்துட்டு, ஓகே சுவாமிஜி, உங்களோட புத்தகங்கள் என்ன விலைன்னு கேட்குறாரு. ஒன்றும் ரொம்ப அதிகம் இல்லை, $16 கொடுங்க அப்படின்றார். அந்த கேப்டன் $20 கொடுத்து அந்த புத்தகங்களை வாங்கினார். அந்த $20 அந்த புத்தகத்தை விற்று தான் ஸ்ரீல பிரபுபாதா அந்த அமெரிக்காவில் போய் கால் பதிச்சார். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, பகவான் யோகிராம் சுரத்குமார் அறிஞ்ச புதுசுல என்னுடைய குருநாதர் ஒருத்தர், நீங்க ஆனந்த ஆசிரமத்துக்கு வாங்க. ஏன்னா அந்த ஆனந்த ஆசிரமம் பகவான் யோகிராம் சுரத்குமார் தீட்சை பெற்ற ஒரு இடம், புண்ணிய இடம். ராமநாமம், அங்குள்ள பைப்பை திறந்தாலே ராமநாமம் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க கண்டிப்பா நீங்க வரணும். ஏன் வரணும்னா, இது 100ஆண்டு விழா. இந்த டிசம்பர் மாசம் நடக்கிறது 100ஆண்டு விழா. இந்த 100ஆண்டு விழா நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு குருநாதர் கூப்பிடுறாரு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, என்னோட சூழ்நிலை நல்லா தான் இருக்கிறேன், ஆனாலும் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கையில காசு கிடையாது என்கிட்ட. இங்க இருந்து ஆனந்தாசிரமம் காஞ்சங்காடு வரைக்கும் போறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. எந்த சூழ்நிலையில ஸ்ரீல பிரபுபாதா இருந்தாரோ அதே சூழ்நிலையில் நானும் இருக்கிறேன். கையில காசு கிடையாது. அப்போ ஒரு ஞானி ஒருத்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு கருங்காலி கம்பு எனக்கு பிரசாதமா தந்திருந்தார். இது ஒரு சிறப்பு வாய்ந்த கம்பு, கருங்காலி கம்பு. இதை நீங்களே உங்க கூட வச்சுக்கோங்க, இது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லி ஏதாவது காணிக்கையா கொடுங்கன்னு சொல்லி ஒரு காணிக்கையை வாங்கிட்டு அந்த கம்பு தந்திருந்தார். அதெல்லாம் ரொம்ப ப்ரீசியஸா வச்சிருந்தேன். அப்போ அந்த மாசம், டிசம்பர் மாசம் எனக்கு போனோம். என் கையில ஒத்த காசு கிடையாது. நான் அந்த கருங்காலி கம்பை எடுத்துட்டு போய் ஒரு நண்பர்கிட்ட, வெளியூர்ல இருந்த ஒரு நண்பர்கிட்ட கொண்டு கொடுத்து, இதுக்கு ஏதாவது காசு கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். அவரு கொஞ்சம் காசு கொடுத்தாரு எனக்கு. அந்த காசை எடுத்துட்டு நான் ஆனந்தாசிரமத்துக்கு போனேன். பகவான் இப்படித்தான் நமக்கு செய்வார். அது அப்படித்தான் இருக்கும். எப்படி பிரபுபாதா புத்தகத்தை விற்று அமெரிக்காவில் கால் பதிச்சு நாமத்தை பரப்ப போனாரோ, அதே போல என்கிட்ட ஒத்த காசு இல்லாம தான் ஆனந்தாசிரமத்துக்கு போனோம். பகவான் யோகிராம் சுரத்குமார் தீட்சை பெற்ற இடத்துக்கு நாம போனோம். அது மிகப்பெரிய புண்ணியம். நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் போயிருப்பாங்க. அன்னைக்கு என்கிட்டே காசு இல்லாம நானே அந்த கருங்காலி கம்பை ஒருத்தட்ட கொண்டு விலையை கொடுத்து அதில் கிடைச்ச காசை வச்சுதான் நானும் போனேன். அந்த காசு கூட பத்தாது. அப்போ அதுக்காக கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டேன், நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து போவோன்னு. அப்போ அவர்கிட்ட நான் முதல் முறையாக வாழ்க்கையில் யார் கூட டிராவல் பண்ணாலும் நான் செலவழித்த காசை யார்ட்டையும் வாங்கவே மாட்டேன். அதுல யாரும் எனக்கு செலவு பண்ணாலும் அந்த காசை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். கையில் காசு வச்சுக்கிற பழக்கம் இல்லைனாலும் உடனே ஜிபே தான் பண்ணி விட்ருவோம். யாருக்கிட்டையும் ஒத்த காசு வாங்கி செலவழிக்கிற பழக்கமோ வாங்கி சாப்பிட்ற பழக்கமோ கிடையாது.
சில பேர் ஹோட்டலுக்கு பே பண்ணால் கூட ட்ராவல் முடிஞ்சோடனே டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பே பண்ணிடுவேன். என் வாழ்க்கையில் முதல் தடவையாக அந்த ஆள்கிட்ட இந்த ட்ராவல் உள்ள எக்ஸ்பென்ஸை நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க, பாதி பாதி ஷேர் பண்ணி போகலான்னு சொல்லி முதல் முறையாக ஒரு ஷேர் வாங்கி நான் ஆனந்தாசிரமத்துக்கு போனேன். ஆனால் அப்படியெல்லாம் போயிட்டு வந்ததுனால நான் எந்த விதத்துலையும் கஷ்டப்படுறதுல குறைஞ்சி போயிடுப்பது. இப்போ நல்லா தான் இருக்கிறேன். இதை போல் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வரும். எல்லாரும் இந்த லெவலை தாண்டி தான் வருவோம். அதனால் எல்லோரும் நம்பிக்கையோட பகவான் நாமத்தை சொல்லணும். நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களாம் தளர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ நாம் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறோம், நாம் பகவானே துதிச்சிட்டு இருக்கிறோம், சனிக்கிழமை தோறும் வரும், செவ்வாய்க்கிழமை தோறும் வந்தோம், எல்லா அபிஷேகங்களும் பண்ணுறோம், ஆராதனைகளும் பண்ணுறோம், நம்ம பிரச்சனைகள் இன்னும் தீரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதான சொல்லி எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தானா வந்தாலும் எனக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அதான் சொன்னேன், நம்ம வீட்டில் உள்ள பையனுக்கு இன்னும் ஃபீஸ் கட்ட கூட நம்மகிட்ட பைசா இல்லை. அதனால் அதை பற்றி வெளியே கவலைப்பட்டுக்கிறது கிடையாது. பகவான்கிட்ட அவருக்கு தெரியும் என்ன செய்யணும். அதனால் அதை பற்றி இப்படி தான் நீங்கள் இருக்கணும், தைரியமாக இருக்கணும். எதனால் நடக்கும். அதனால் நீங்கள் மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாது, மனசில் தொய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் பண்ண போகிற வில்வயல் அபிஷேகம் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கே அவசர அவசரமாக இருக்காங்க, இருந்தாலும் அது பண்ணிட்டு போயிடட்டும். அவங்களுக்காக நம்ம சீக்கிரம் முடிச்சிடுவோம். இல்லை சத்சங்கத்தை கொஞ்சம் பெருசாக பேசணுன்னு தான் இருந்தேன். ஸோ அவங்க முக்கியமாக போகணும். அதனால் இதை நம்ம சீக்கிரமாக பண்ணிடுவோம். இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த நாள். எல்லோரும் பண்ணுறப்போ விளையாட்டாக இல்லாமல் உங்கள் ஆழ்ந்த மனசில் பகவானை நிலைநிறுத்தி, பகவானே எங்களுடைய கர்ம வினைகள்லாம் இந்த கணத்தோடு கலைந்து போகட்டும், எங்களுக்கு இதுக்கு மேலே வழி தெரியலை பகவானே, இதுதான் உச்சபட்ச ஒரு பிரார்த்தனையாக நாங்கள் நினைக்கிறோம், இதுதான் எங்களோட உச்சபட்சமான ஒரு கதியாக நாங்கள் நினைக்கிறோம், நம்ம பாதமே கதின்னு கிடைக்கிறோம். நீங்கள் எல்லாத்துக்கும் என் தந்தை என் தந்தை என் தந்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவீங்களே, அந்த வாக்குறுதி இந்த கணத்தில் நீங்கள் நிறைவேற்றணும். எங்களுக்காக உங்கள் தந்தையிடம் பிரார்த்தனை பண்ணி, எங்கள் தந்தையாகிய நீங்கள் எங்களுக்கு இப்போ அருளணும். எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் இந்த கணத்தோட, எங்கள் கடன்கள் எல்லாம் இப்போ அகலணும் அப்படிங்கிற ஒரே ஒத்த கருத்தோட, ஒத்த சிந்தனையோடு அங்கே இருக்கணும். சொல்லப்போனால் எல்லாருக்கும் ஃபோனுகளை முதல்ல சைலண்ட் மோடில் போடுங்க. உங்கள் பிரார்த்தனைகள் கவனம் சிதறக்கூடாது. எனக்கு அதுதான் பிடிக்காத விஷயம். என்னதான் முயற்சிகள் பண்ணாலும் அப்பப்போ நம்ம நிறைய தப்பு. இன்னைக்கு கூட நிறைய கவனங்கள் இல்லை. இந்த தீர்த்தம் வேறு எடுத்துகிட்டு வாங்க, புதுசாக குடிச்சிட்டு வாங்க. இப்படி நிறைய விஷயங்கள கான்சன்ட்ரேஷன் கலையாமல் இருக்கணும். ஃபோனெல்லாம் ஒரு 10 நிமிஷம் சைலண்ட் மோடில் போட்டுட்டு இதை முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பலாம். ஓகே, வாங்க ரெடி பண்ணுங்கள்.